ஹலோ buddies, வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் வந்து இப்போ பஜாஜ் ஷோரூம் வந்திருக்கோம். கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது இன்றைக்கி. எல்லாருமே நம்ம பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. நான் உள்ளே போய் ஒவ்வொருத்தங்களாம் இன்ட்ரோ கொடுக்குறேன். போகலாமா? பண்ணாத ப்ரோ, அது புது வண்டி. ஓகே buddies, நம்ம வந்து வண்டியை ஃபுல்லாக லைன் அப் பண்ணியாச்சு. பாருங்கள், லைன் அப் பண்ணிருக்கோம். அண்ட் வந்தோடனே நம்ம கொடுத்த அலப்பறையெல்லாம் நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் ஒவ்வொருத்தராக இன்ட்ரோ கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ப்ரோ திலீப் ப்ரோ, உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஒரு சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்ன இன்ட்ரோவே கொடுக்கல ப்ரோ. நீ எல்லாம் வந்து சோழர் காலத்து சோட்டா பீம், நீ எல்லாம் எல்லா வீடியோலையும் இருக்க. இன்ட்ரோலாம் கொடுக்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோவில் வந்து வராரு. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம அண்ணன். இவரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வீடியோவில் வராரு. நம்ம இந்த பிராண்டுக்கு வந்து சொந்தக்காரரு. ஆமாம். அண்ட் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தென் அப்படியே நம்ம ஏபிகே மோட்டோ விளாக், இவரையும் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம சிசிடி ரைட்டில் பார்த்துருப்போம். தென் அப்புறம் நம்ம மோட்டோ ட்ரிகர், இவரையும் எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் நம்ம ப்ளூபி ப்ரோ, இவனை பார்த்தீங்கன்னா நமக்கு கவின், இவனை நம்ம தெரியும். என்னோட சேனலில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஏன்னா வளர்ந்து வர சேனல், மறக்காமல் நம்ம பையனோட சேனல் போய் சப்போர்ட் பண்ணிடுறோம். ஓகே buddies, நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்கெல்லாம் ரிவீல் பண்ணுறக்கா உள்ளே வச்சுருக்காங்க. அண்ட் ஏபிகே மோட்டோ விளாக் ப்ரோ, இங்கே பாரு ப்ரோ, ஆனழகன் ஏபிகே மோட்டோ விளாக், பெண்களின் கனவு கண்ணன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இன்னைக்கு வேறு லெவலில் ஒரு ஃபன் பண்ணலான்ட்டு தான் வந்தோம். பட் கரண்ட்டு போயிடுச்சு, அதுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு பரவாயில்ல. நான் காட்டன் ஷர்ட் போட்டு குட்டி எல்லாம் மேட்டர் இல்லை. இங்கே வார், இங்கே இருக்கு இந்த 3 பேர் எப்படி உட்காந்துருக்காங்க. இங்கே தான் ரைடர்னு நேர்ந்து விட்ருக்காங்க. ஆமாம், இங்கே ஒன்று, அப்புறம் அந்த பக்கம் லாஸ்ட்டில் 2 பீஸ் வந்து பக்கத்தில் லாஸ்ட்டில் 2 பீஸ் அதே மாதிரி உட்காந்துருக்கு. இல்லை அதுவும் வந்து ஃபுல்லாக ஜிப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது பற்றியா? ஃபுல்லாக ஏசி போட்டிருக்கியா ப்ரோ? இல்லை ப்ரோ, புழுக்கமாக இருக்குது ப்ரோ ரொம்ப. இங்கே தான் ஏசி போடுவாங்க நம்பி உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் கழட்டி குப்புன்னு இருக்குது. கழட்டிட்டீங்களா? எல்லாருமே கழட்டிட்டோம். அதான் கழட்டி தூக்கி வீசிட்டோம் பாருங்க. அதனால தான் நாங்கள் வந்து உழைப்பால் முன்னேறிருக்கோம். இந்த மாதிரி வேர்வையில் வருது. ஆமாம், எப்போவுமே உழைப்பு தான் எங்களுக்கு. ஸோ ஓகே, கொஞ்சம் நேரத்தில் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். எல்லா சினிமேட்டிக் வீடியோஸ் தான் வரும் மேக்ஸிமம். ஏன்னா இங்கே பாட்டாக ஓடிட்டுருக்கு, போட்டால் காப்பிரைட் வந்துடும். ஆமாம், இப்போலாம் வாயிலே நாம் பாடினாலே காப்பிரைட் போடுறாங்க. 2 வாரத்தை சொன்னதுக்கெல்லாம் காப்பிரைட் வருது ப்ரோ. கன்ஃபார்ம் காப்பிரைட் வரும். ஆமாம், அண்ணன் தான் வந்து சீஃப் கெஸ்ட். 2 ஜூஸ் வச்சுருக்காரு பார்த்தீங்களா? அண்ணனை மட்டும் எல்லாத்தையும் கூப்பிட்டு அண்ணனை மட்டும் தனியாக வந்து கொடுத்துருக்காரு. சரி, ரொம்ப நேரமாக அண்ணில் சினிமாட்டிக்கில் காற்றுன்னு சொல்லி நாங்களே பேசிகிட்டு இருக்கோம். ஏன் ப்ரோ? ஹேண்டலிங் சூப்பராக இருக்குது. எம்ஆர்எஃப் டயரு, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பிரேக்கு வந்து ரமிகா பிரேக் கொடுத்துருக்காங்க. அதுவுமே மோஸ்ட்டாக அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி இருக்குது. ஐடியில் லோபிங்க இப்போ இந்த லைட்டை பார்த்து எங்களுக்கு சொல்லக்காது இல்லை. நம்ம 250 இந்த லைட்டாக கொடுத்துருக்காங்க. எதுக்கு வரவங்க பார்த்து இதே போகிறார் ரைடு முடிச்சுட்டு. ரோட்ல தான் இருக்கும், அப்படியே வீல் ஆஃப் ஆகுது. எம்ஆர்எஃப் டயர் மக்களே வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மாற்ற வேண்டியது டயர் தான். அந்த வண்டியில் அப்போலோ H1 போடுங்க, நல்லாயிருக்கும். ஆனால் பட் ஒரு 2.3க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த் தான். எதில் ஷார்ட் கட்டிங் பண்ண முடியுமோ அதில் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டயரில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
வந்து ஒரு 400 சீட்டுக்கு எம்ஆர்எஃப் பிரச்சனை சொல்லலாம். பிரேக் ஃபைட் நல்லா இருக்கு, அதனால தான் இல்லை. ஓகே, நான் கூட மணி பார்த்தீங்கன்னா எங்க கம்பெனியோட இன்ஃப்ளூயன்சர் நீ, அதுக்கப்புறம் தான் இவங்க வண்டி நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு நிமிஷம் நான் பேசுகிறேன். உங்கள் யூடியூப் சேனல்னா சஜித் மோட்டோ விளாக் ப்ரோ. நம்மக்கிட்ட வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம இப்போ ஓட்டினது வந்து உங்களுக்கு கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். நம்ம எப்படி இருந்துச்சு, மேனுவலிங் பண்ணது, ஈஸி டு ஹேண்ட்லிங்கில் இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட். நம்ம கூடிய சீக்கிரத்தில் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நமக்கு ரிவ்யூக்கும் வந்துடும். ஃபுல்லாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி நமக்கு ரோட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குங்கிறத வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூவாக கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம வந்து ரிவ்யூ வந்து வந்துடும். மறக்காமல் எல்லா சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து ஆனில் போட்டுக்கிங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து பட்டன் பார்த்தேன். ஓகே படிஸ், இப்போ என்னென்னா வந்து நம்ம லான்ச்சிங் இது எல்லாமே வந்து சினிமாட்டிக்கில் பார்த்துருப்பீங்க. நம்ம பைக் ஓட்டினது, பைக்கோட ரிவ்யூவுமே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்குள்ளே திரும்ப வந்துட்டோம். அண்ட் தென் இப்போ ஒரு இது கொடுத்துட்டு எண்டு கார்டு மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மும்முரமான ஒரு யூடியூபர் வந்து பைக் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நம்ம ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரமே வந்துடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். தென் எல்லாருமே வந்து ரெடியாக இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ரிவ்யூ பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து கிளம்பிடலாம். தென் Bajaj NS 400Z value for money 2.3 lakhs 400cc fully loaded instrument consoleோட வர ஒரு பைக். பர்ஃபார்மன்ஸ்க்கு பஞ்சமே இல்லாமல் NS வந்து கொடுக்குது நமக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜாக எம்ஆர்எஃப் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் வீல் லாக் ஆகுது. இந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூ பார்த்திங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரத்தில் சேனலில் போட்டுடலாம். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை வந்து ஆளில் போட்டுக்கிங்க. கூடிய சீக்கிரம் இந்த வண்டியோட ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் வந்துடும். தென் ஷோரூமோட டீட்டெயில்ஸ், கான்டாக்ட், அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஷோரூம் ப்ரைஸும் கொடுக்குறேன். ஆன் ரோடு வந்து அப்ராக்சிமேட்டாக 2.3 lakhs வந்து வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக ஷோரூம் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் பேர் சொல்லி நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொன்னிங்கன்னா சர்டன் டிஸ்கவுண்ட்டும் வந்து அங்கே இருக்குது. அந்த டிஸ்கவுண்ட் வரலாம். நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.